ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா ஜம்புகொலப்பட்டினம். ஸோ ஜம்புகொலப்பட்டினம் மழை லைட்டாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்தோட ஃபேமஸ் என்னென்னா, அவங்க பேர் என்ன, சங்கமித்தை. சங்கமித்தை வந்து அரச மரத்தை பரப்புறதுக்கு இங்கே தான் வந்தாங்களாம். அரச மதத்தை இல்லை, புத்த மதத்தை பரப்புறதுக்கு. கட்டெலாம் கிடையாது, அப்படியே ரோல் இல்லை. புத்த மதத்தை பரப்புறதுக்கு அரச மரத்தை கொண்டு வந்தது இங்கே தானா. ஸோ அந்த இடத்த போய் நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக வந்தால் செம்மையாக ஒரு ஆர்ச் இருக்குது. இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் பார்க்கிங்கு, வெஹிக்கிள் பார்க்கிங். ஸோ வெஹிக்கிள் இங்கே உள்ளே கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த பக்கத்தால் உள்ளே போகணும். சூப்பர், நல்ல கிளைமேட்டு, பர்ஃபெக்டாக இருக்குது. எதுக்கவே ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஜம்புகொலப்பட்டினம் சங்கமித்தான்னு சொல்லி சிங்களத்தில் எழுதியிருக்கான். எனக்கு சிங்களம் தெரியாது, அதனால் தமிழ்லேயே நம்ம பேசிப்போம். இந்த பக்கத்தில் சூரியன் பிக்சர் போட்டிருக்கு, இங்கே ஒரு முயல் பிக்சர் போட்டிருக்கு. பௌத்த சிம்பிளா? ஓகே, ஆர்ச் நல்லா தான் இருக்குது. நம்ம அப்படியே உள்ளே போவோம். வாவ், பிளேஸே பயங்கரமாக இருக்குது. இது என்ன மரம்? சூப்பரா, அரச மரமாக இருக்க வாய்ப்பில்லை. புத்த மரத்தோட எருக்கில் இதெல்லாம் வைக்கிறாங்க. பட் லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. நம்ம கிளைமேட் நல்லா இருக்கிறதால நல்லா இருக்குது விஷுவல்ஸ். நம்ம வரும்போது மழை பெஞ்ச மாதிரி இருந்தது, பட் இப்போது கொஞ்சம் வெயில் அடிக்குது, ப்ளஸ் மழை தூரல், சாரல் மாதிரி தூரல். இங்கே ஒரு விகாரம் இருக்குது, புத்த கோயில். உள்ளே போகிறோம். ஓகே, இது உள்ளே போய் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ தம்பக்கொலப்படுன என்ட்ரன்ஸ் தான் வேறு லெவலில் இருக்குது. இதோட ஹிஸ்ட்ரி வந்து சிங்களத்தில் இருக்குது. ஸோ தமிழில் முடிஞ்சால் நம்ம வாய்ஸ் ஓவரில் ஆட் பண்ணுறேன். வாவ், சூப்பர் பிளேஸ். செருப்பை கழட்டிட்டு போகணும். ஆமாம், இது ஒரு புத்தரோட கோயில். ஸோ செருப்பை கழட்டிட்டு நம்ம உள்ளே போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஓகே, முதல் அரச மரம் இதுதான். கரெக்டாக சங்கமித்தை கொண்டு வந்த அரச மரம் இதுதான். கல்வெட்டா? சந்திர வட்டக்கல். நல்ல அமைதியாக இருக்குது, பிளேஸ் சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த அரச மரம், சங்கமித்தை கொண்டு வந்த அரச மரம். ஓகே, இப்போ தான் இந்த சந்திரவட்டக்கல்லோட இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. நம்ம கோவில்களில் நந்தி இருக்கிற மாதிரி இந்த பௌத்த கோயில்களுக்கு இந்த சந்திரவட்டக்கல்லாம். ஸோ இந்த சந்திரவட்டக்கல்லை தாண்டி நம்ம கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி, நந்தியை பார்த்துட்டு போகிற மாதிரி இங்கே உங்களுக்கு வந்து இந்த சந்திரவட்டக்கல்லை பார்த்துட்டு போகிறோம். வாவ், குட். கோவிலுக்குள்ளே நிறைய அரளி மரம் இருக்குது. ஸோ அரளிப்பூன்றது பௌத்தர்களுக்கு ஃபேவரட் பூன்னு நினைக்கிறேன். நிறைய அரளி மரம், ஆனால் இன்னும் பூக்களை நிறையவே இருக்குது. அரச மரமும் நிறைய இருக்குது, அரளி மரமும் நிறைய இருக்குது. இந்த இடம் நல்லா அமைதியாக சூப்பராக இருக்குது. ஸோ அந்த அரச மரத்துக்கு பின்னாடி இருக்கிற விஷுவல் பாருங்கள். வா, சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி ஒரு வாட்டி வந்து இந்த இடத்த பார்த்துருங்க. அவ்வளோ சூப்பர்பாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மரம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த மரம்ன்றதால அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, இரும்பு பீமெல்லாம் போட்டு. ஸோ அவ்வளோ பழமையான மரம், ஆனால் நல்லா பாதுகாக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இந்த விஷுவல் நல்லாயிருக்கு. இந்த பிளேஸில் நல்ல ஒரு அமைதியும் நல்ல காமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. ஓகே, கோவிலோட பேக் சைடு தான். ஸோ பேக் சைடு வந்துட்டோம். இங்கேருந்து பின்னாடி அப்படியே இதில் ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வழியாக நம்ம பீச்சுக்கு போகலாம். ஸோ இப்போ பீச்சுக்கு உள்ளே போய் நம்ம வியூ பார்ப்போம். ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது, தப்பு. பட் நம்ம விஷுவல் வேறு லெவலில் இருக்குது. சூப்பர், ஐ லைக் இட். ஸோ பீச்சு கிட்ட வந்துட்டோம். இதுக்கு வழியாக நம்ம உள்ளே போயிட்டு விஷுவல் காமிக்கிறேன். பட் இந்த இடம் வேறு லெவலாக பிடிச்சிருக்கு எனக்கு. சூப்பராக இருக்குது.
இப்போ நம்ம எங்கே இருக்கோன்றதை பிக்சர் போட்டு காமிச்சிருக்காங்க. இதை நான் ஃபோட்டோவாக எடுத்து கூட காமிக்கிறேன். இதோ இந்த எட்ஜில் நிற்கிறோம், நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துல. ஸோ புத்தகயவாய லும்பினியா, அதாவது சைனாவை வந்து லும்பினியான்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு இடங்கள் இருக்குது. காளிங்க தேசைய விசாகப்பட்டினம் தாமலித். இந்த விசாகப்பட்டினம் தான் மெயினான பிளேஸு. அதுக்கப்புறமேட்டு தபலகொட படுன இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வந்திருக்க இடம். ஸோ இப்படி தான் வந்து ஹிஸ்ட்ரி வந்திருக்கு. இந்த ஹிஸ்ட்ரி பிக்சர் தான் வந்து பர்ஃபெக்டானது. இதுதான் உண்மை. இதுதான் அந்த ஒரிஜினல் ஹிஸ்ட்ரியாக. ஸோ புத்தக யாவில் ஆரம்பித்து விசாகப்பட்டினம் வந்து அங்கிருந்து தபலகுடின இலங்கைக்கு வந்து அந்த அரச மரத்தை கொடுத்தாங்க போல். அதுதான் இந்த பிக்சர். ஸோ இந்த அரசர் வந்து அந்த அரச மரத்தை வாங்குறாரு அவங்கக்கிட்டேருந்து. இதுதான் இந்த ஒரிஜினல் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல தான் நிற்கிறோம். அவங்க கொண்டு வந்து கொடுத்த இடத்துல அந்த போட் இருக்குது தான். நம்ம அந்த போட்டையும் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பீச்சுக்கு என்ட்ரன்ஸ் பின்னாடி சைடில் இருக்குது. ஸோ அது வழியாக நம்ம அந்த பீச்சை போய் பார்க்க போகிறோம். ஓகே ஓகே. ஓ, நல்ல பெரிய பீச். அப்படிங்கப்பா, அந்த விகாரைக்கு பேக் சைடு. வாவ், நல்ல பெரிய பீச் தான். நல்ல ஸ்பேஸ். லைட்டாக மலை சாரல் வருது. எல்லா இடத்துலையும் தண்ணியும் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆமாம், இதை தாண்டினோன்னா இந்தியா. அதோட பிக்சரும் நான் சைடில் போடுறேன். இதை தாண்டி எடுத்துகிட்டு போனால் இந்தியா வந்துடும். ஆக்சுவலாக பீச்சிலேருந்து பார்த்தா இந்த வியூ வந்து இப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்குது. செம வியூ. நல்ல கிளைமேட். அதுதான் மெயினாக கிளைமேட் நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சங்கமித்தை வந்து அரச மரம் கொடுத்ததை ஒரு சிற்பமாக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸ்டாச்சு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. கோவிலுக்கு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு கப்பல் மாதிரி செஞ்சு அழகாக தண்ணி வர்ற மாதிரி இடம். இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக உண்மையிலேயே அவர் கொண்டு வந்து கொடுத்த இடம். இந்த இடத்துல தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. சூப்பராக பண்ணியிருக்காங்க போட். செமையாக இருக்கு. ஓகே, ஃபுல்லாக சுற்றிட்டு இப்போ நம்ம வெளியில் போயிட்டு க்ளோசிங் கொடுத்துக்கலாம். சூப்பரான பிளேஸ். நல்ல அமைதி, செம்ம க்ரீனஸ்ட், சூப்பராக இருக்குது. ஓகே, முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஸோ வெளியில் இந்த இடத்துல ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது. வெளியில் வந்தீங்கன்னா அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டு நம்ம க்ளோசிங் கொடுத்துடலாம். ஓகேவா? மேலே ஒரு ஹெலிகாப்டர் போகுது, குட்டி ஒன்றா இருக்குது. ஓகே, இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. வாரே வா, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அங்கே நின்று தான் நம்ம பார்த்ததும். ஸோ இதுதான் ஃபினிஷிங். இதோட நம்ம க்ளோசிங் கொடுத்துக்கலாம். ஓகே, இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேவா? பாய்.